Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி hot butter cuttlefish. வீடியோக்கு போறதுக்கு முன்னால நம்ம சேனலை நீங்க இன்னும் subscribe பண்ணலனா உடனே பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர bell symbol-ஐயும் press பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் cuttlefish, squid-னு சொல்லுவாங்க. தமிழ்ல சில இடத்துல கணவாய்னு சொல்லுவாங்க, சில இடத்துல கடம்பா மீன்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி ரிங் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். 200 கிராம் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு முட்டையோட வெள்ளை கருவை மட்டும் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் எடுத்து வச்சிடணும். ஒரு பவுலில் 150 கிராம் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கணும். அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா கட்டில் ஃபிஷ்ஷையும் இந்த கார்ன்ஃப்ளவரில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும். டிப் பண்ணி வச்சுருக்க கட்டில் ஃபிஷ்ஷை எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணக்கூடாது, கருகி போயிடும். இது நல்லா கிறிஸ்பியாக வருங்க. இது ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது சம்டைம் நல்லா வெடித்து பறக்கும். அதனால் பயமாக இருந்தால் கொஞ்சம் மூடி வச்சு கூட ஃப்ரை பண்ணலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது இன்னொரு பக்கம் திருப்பிடலாம். நீங்கள் இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணி செய்யணும்னு கிடையாது, வேறு ஷேப்பில் கட் பண்ணி செய்கிறதுனால செய்து பார்க்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணணும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கணும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்த பிறகு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கணும். நான் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். அடுத்தது சில்லி பேஸ்ட் சேர்க்க போகிறேன். இது ரொம்பவே முக்கியமான இன்க்ரீடியண்ட். இது போட்டால் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த சில்லி பேஸ்ட் நம்ம வீட்லேயே கூட செய்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கட்டில் ஃபிஷ்ஷை இதில் சேர்த்துட்டு ஒரு கேப்சிகமை கட் பண்ணி இதில் சேர்க்கணும். கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனும் கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். சில்லி பேஸ்ட்லேயே உப்பும் சேர்த்துருப்பாங்க, அதனால் நம்ம இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை. ஃப்ரை பண்ணும்போது மட்டும் உப்பு சேர்த்தா போதும். கட்டில் ஃபிஷ்ஷில் எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆன உடனேயே இதை ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.